வணக்கம் நண்பர்களே, நான் சக்தி பாலாஜி. இன்றைக்கி நாம் இந்த மாந்திரீகத்தால் ஆட்கொள்ளக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வச்சு தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கண்ட்ரோலை கொண்டு வருவாங்க மாந்திரிகர்கள். அதாவது நான் சொல்கிறது கெட்ட மாந்திரிகர்கள், ஓகேங்களா? அப்படி என்னென்ன விஷயங்களை நம்மக்கிட்ட இருந்து கிடச்சிதுன்னா அவங்க பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு ஈஸியமாக ஒரு வசியத்துக்குள்ளேயோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேதனத்துக்குள்ளேயோ இல்லை மாரணத்துக்குள்ளேயோ கொண்டு வர முடியும். அப்படின்னா சில நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மூத்தவர்களாக சொல்லுவாங்க, தலைமுடியை நீ வாரி வெளியில் சுருட்டி போடாத அப்படின்வாங்க. தலைமுடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சக்திகளை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம உடம்பில் இருந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு. அதனால தான் இந்த தலைமுடி, அப்புறம் நம்ம கால்பட்ட மண், நம்மளுடைய வியர்வப்பட்ட துணிகள், அப்புறம் நம்மளுடைய நகைக்கண், இந்த விஷயங்கள்லாம் அதான் நம்மளுடைய இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய எச்சில், சிறுநீர், மலம், விந்து, அப்புறமேட்டு பெண்களுடைய மாதவிடாய், உதிர்போக்கடைந்த பட்ட துணிகள், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மள உடம்பு சார்ந்தது. இன்னொன்று உடம்பு சாராமல் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அல்லது நம்மளுடைய உருவ பொம்மை. இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியில் விட்டுடக்கூடாது. இதெல்லாம் வெளியில் விடாமல் இருந்தோம்னாலே, அதாவது ஈஸியாக அடுத்தவங்க கைக்கு கிடைக்காம வச்சுருந்தோம்னாலே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மாந்திரிகம் செய்கிறதுன்றது அதாவது கெட்ட விஷயத்துக்கோசரம் நம்மளை நமக்கு மாந்திரிகம் செய்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக தடுக்க முடியும். இதுபோல் பயனுள்ள தகவல்கள், ஆன்மீகம், மாந்திரிகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்த நல்லவர்களுக்கும் இது உதவும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளால் 4 பேர் நல்லா இருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானே.